ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. 3 பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி. நான் இங்கே 2 ஸ்பூன் காரப்பொடி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 முட்டை, ஒரு மேகி மசாலா, உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், எண்ணெய், ஒரு டொமேட்டோ இல்லை பாதி டொமேட்டோ போதும். இப்போ ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். ஒரு பேனை ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகை போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினதும் நம்ம எடுத்து வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இது 4 பேர் 5 பேர் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுனதும் நம்ம அது மேலே சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கினா போதும். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம மஞ்சள் பொடி, காரப்பொடி, மேகி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும். டூ மினிட்ஸ் வதக்குனதும் ரெட் சில்லி சாஸ் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டும் ஆட் பண்ணி முட்டையோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மிக்ஸ் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சு டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கிரேவியாக வேணும்னா ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை லைட்டாக மசாலா இருந்தால் போதும்ன்றவங்க பாதி டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவை கிரேவி கோஸ்டராக தான் போடுறது. இந்த டொமேட்டோவை போட்ட பிறகு நம்ம டொமேட்டோ வேகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். தேவைப்படுற அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணதும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. உப்பை டொமேட்டோ கூடயும் வெங்காயம் கூடயும் ஆட் பண்ணும்போது எப்போவுமே வெங்காயமும் டொமேட்டோ சீக்கிரம் வெந்துடும். இந்த எக் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். 2 பேர் இப்போதைக்கு சாப்பிட்றதுனால நான் சூடாக சாதம் செஞ்சு அதை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதம் நல்லாவே உதிரியாக வரணும்னா அரிசி வைக்கும் போதே 2 ட்ராப் அளவு எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க லிட்டை. அப்படியானா உதிரியாக வரும். நம்ம இந்த மாதிரி ரைஸ் செய்யும் போது எப்போவுமே உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.